லேப்டாப்போட மாடல் நம்பர் LE6611P ஓகேங்களா. போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 782 எடுத்துக்கிச்சு ஒரு டிஸ்பிளே வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கீபோர்டை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். கீபோர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கீபோர்டு வச்சுருக்கேன். கீபோர்டுக்கான டிஸ்பிளே எனக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போ என்ன பிரச்சனைன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் போர்டை சப்ளையை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த போர்டு எனக்கு என்ன ஆகணும், ஆன் ஆகணும்ல. இப்போ என்ன ஆகாதுன்னா, இப்போ இங்கே இருக்குது, நான் எத்தனை முறை ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா போர்டு வந்து எனக்கு ட்ரிகர் எடுக்காது ஓகேங்களா. போர்டு எத்தனை முறை பண்ணாலும் எனக்கு ட்ரிகர் எடுக்காது. ஸோ அப்போ இந்த பிரச்சனைக்கு நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணேன். இப்போ ஒரு சம்டைம்ஸ் வந்து பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஒரு சில நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகலை. அப்போது இந்த கண்டிஷனில் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஆர்டிசி செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். நான் ஆர்டிசி செக்ஷன் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன், ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, பயாஸோட எம்இயில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். நானும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூஸ் பண்ணேன். பட் ஆனால் ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவே கிடையாதுங்க. அதாவது என்னென்னா, இப்போ இங்கே சப்ளை கொடுத்துட்டேன், எப்போ போர்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகும். அதாவது இப்போ நான் சப்ளை கொடுத்துருக்கேன் அப்படின்றதால ஆர்டிசியில் ஃபுல்லாக இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சப்ளை ஆகிருக்கும் ஓகேங்களா. இப்போது இந்த போர்டோட சப்ளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸு 15 to 20 மினிட்ஸு சாரி மினிட்ஸ் வேணால் ஒரு 25 வரையும் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ கவுண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் இது சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா போர்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன் ஆகும். இது எப்படி அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது ஆர்டிசியில் எனக்கு ஃபுல்லாக சப்ளை ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நான் திரும்ப சப்ளை கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. அப்போது போர்டு உள்ள இப்போ சப்ளை கொடுத்து நான் ஆன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சப்ளை எடுத்துகிட்டு திரும்ப உடனே நான் கொடுத்துட்டு போர்டை நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு போர்டு எனக்கு என்ன ஆகாது, ஆன் ஆகாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தெளிவாக யோசிங்க. ஆர்டிசியில் சப்ளை இருக்கும்போது நீங்கள் என்ன தான் போர்டை சப்ளை ஆன் பண்ணிங்க அப்படின்னாலும் என்ன ஆகாது அப்படின்னா ஆன் ஆகுது அப்படின்ற இந்த கண்டிஷன் ஏதோ குழப்புற மாதிரி இருக்குது. பொறுமையாக திரும்ப கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இது ஓகேங்களா. ஆக்சுவல் கம்ப்ளைண்ட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளை உள்ளே போடுறேன், போர்டு பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ திரும்ப எடுத்துகிட்டு நான் திரும்பவும் போடுறேன், எனக்கு போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும். ஏன்னா வித்தவுட் சிமாஸ் போர்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிமாஸ் போடலை. பட் ஆனால் எனக்கு என்ன ஆகாதுன்னா போர்டு ஆன் ஆகாது. நான் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு நான் எவ்வளோ நேரம் இப்போ போட்டேன் அப்படின்னாலும் எனக்கு போர்டு ஆன் ஆகாது. இவ்வளோ தான். ஆர்டிசியில் இப்போ நீங்கள் கொடுக்குற சப்ளை ஆர்டிசியில் இருக்குன்றதால போர்டை ஆன் பண்ண விட மாட்டேங்குது ஓகேவா. இந்த சப்ளையை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு இந்த சப்ளையை போட்டேன் அப்படின்னா போர்டு ஆன் ஆகும். ஆக்சுவல் கம்ப்ளைண்ட்டு ஆர்டிசிலையும் இல்லை, பயாஸ்லேயும் இல்லை. எங்கே இருக்குது அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்சில் இருக்குது. நான் இப்போ இந்த சுவிட்சை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஒரு சுவிட்சை நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த சுவிட்சு ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ ஆன் ஆகாமல் தானே இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், போர்டுக்கு இதோட பாசிட்டிவ் பின்னும் இதோட பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டை மட்டும் நான் டச் பண்ணுறேன், போர்டு ஆன் ஆகிடும். இவ்வளோ தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ பிரச்சனை வந்து நம்ம யோசிக்கிற விதம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் டிஸ்பிளேவும் வந்துடுச்சு ஓகே. ஸோ பிரச்சனை வேறு வேறு வகையில் இருக்குது. ஸோ இதை யோசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன் இது பிரச்சனை, ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் எடுக்கணும். மைண்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரே மாதிரியே யோசிக்குது. இப்போ ட்ரிகர் ஆகலை அப்படின்னா ஒரு சம்டைம் ட்ரிகர் ஆகுது, சம்டைம் ட்ரிகர் ஆகலை அப்படின்னாவே எம்இக்கு போயிடுவோம். ஸோ பிசிஹெச் பயாஸ் கிட்ட போயிடுவோம், இல்லை ஆர்டிசிக்கு போயிடுவோம். பட் ஆனால் இப்படியும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.